Okay, good morning students. 10th max exercise 3.5 la simplify la second sum பார்க்க போறோம். So first sum third sum already shorts ல போட்டுருக்கேன். So again வேணும்னா கேளுங்க கமெண்ட்ஸ்ல சால்வ் பண்ணலாம். So second sum போட போறோம். first ல second sum போட போறோம். Okay. So பாருங்க எப்படி கேன்சல் பண்ணலாம்னு p ஸ்கொயர் p term constant term இருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை ஃபேக்டரைஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 9 minus 7 இருக்கு. சாரி p minus 7 இருக்கு. ஸோ இது அப்படியே தான். p minus 3 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதையும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதேமாதிரி இங்கே பாருங்கள் p ஸ்கொயர் இருக்குது, p டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ ஆர்டராக வருது ஸ்கொயர் டேர்ம், ஸ்கொயருக்கு அப்புறம் இதுமாரி நான் 1 அப்புறம் கான்ஸ்டம் p இல்லாமலே வருது. இங்கே p தான் வேரியபிள். ஓகே, ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டரைஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, அப்புறம் கேன்சல் பண்ணலாம். ஓகே, ஸோ p ஸ்கொயர் மைனஸ் 10p ப்ளஸ் 21 இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபேக்டரைஸ் எப்படி பிரிப்போம், எதுவுமே இல்லைனா முன்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 into 21 என்னது 21 ப்ளஸ் 21 இல்லையா, ஸோ 21. ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இதுக்கு டேபிள்ஸ் பிரிக்கணும் 21க்கு. ஓகேவா, ஸோ 21க்கு என்ன டேபிள் பிரிக்கலாம், 21 1s ஆர் பிரிக்கவா. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 22 வரும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 21 minus 1னா 20 வரும். ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன டேர்ம் இருக்குது, -10 இருக்குது. சிம்பிளோடு பார்க்கணும், உங்களுக்கு -10 வரணும் சால்வ் பண்ணால். அப்போ இது ராங்கு. 3 7s are 21 யூஸ் பண்ணலாமா, 3 7s are 21. 3 and 7 ஆட் பண்ணால் உங்களுக்கு 10 வருது. சூப்பர்ப். பட் ஆனால் -10 வேணும். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு நம்பர்லேயும் மைனஸ் போடுறேன். ஸோ மைனஸும் ப்ளஸ்ஸு 3 and 7 ஆட் பண்ணிங்கன்னா 10 வரும். பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ், ஸோ ஆன்சர்லேயும் மைனஸ் வரும், -10 வரும். ஓகே, ஸோ மல்டிபிள் பண்ணாலும் உங்களுக்கு 21 வரணும் கரெக்டாக, ப்ளஸ் 21 வரணும். -3 மல்டிபிள் -7, 3 7s are 21 வரும். மைனஸும் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 21 வருது. அப்போ -3 -7 தான் என்னது கரெக்டான ஃபேக்டர். ஓகே, ஸோ முன்னாடி நம்பர் வந்து 1 தான் இருக்குது. 1 இருந்தால் நம்ம டேரெக்டாக கிடைச்ச ஆன்சரை எடுத்து எழுதிடலாம். 1 இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் நம்ம டேரெக்டாக எழுதக்கூடாது. ஓகேவா, ஸோ இங்கே 1 இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். ஸோ டேரெக்டாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, p - 3 7 ஒன்று கிடச்சிருக்கு இல்லையா, -7. ஸோ p - 7. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து p - 3 p - 7. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணலாமா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, p ஸ்கொயர் ப்ளஸ் p - 12. ஸோ இதுக்கு ஃபேக்டரை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ எதுவுமே இல்லைனா முன்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் இருந்தால் மைனஸோடு எடுக்கணும். சரிங்களா, ஸோ 1 மல்டிபிள் -12 என்னது -12. 1 மல்டிபிள் -12 -12. ஸோ -12க்கு ஸ்ப்ளிட் பண்ணுங்கள் டேபிள். ஸோ இங்கே செக் பண்ணிக்கோங்க என்ன நம்பர் உங்களுக்கு தேவைன்ட்டு. இங்கே எதுவுமே இல்லைனா என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு +1 வேணும் டேபிள்ஸ் பிரிச்சா. ஓகேவா, 2 6 ஆர் என்னது 12 பிரிக்கலாமா. 2 6 ஆர் என்னது 12. 2ம் 6 ஆட் பண்ணால் என்ன வரும், 8. நம்மளுக்கு 1 வரணும். 2ம் 6 மைனஸ் பண்ணால் 4. நம்மளுக்கு 1 வேணும் இல்லையா, அப்போ இது ராங். வேறு எந்த டேபிளில் 12 பிரிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் நான் சொல்லிடுறேன். 12 1s are 12 தான். 12 1 ஆட் பண்ணால் 13. நம்மளுக்கு 1 வேணும், ஸோ ஆட் பண்ணக்கூடாது. சப்ராக்ட் பண்ணால் 12 1 மைனஸ் பண்ணால் 11. உங்களுக்கு 1 வேணும், ஸோ இதுவும் ராங். அப்போ என்ன செலக்ட் பண்ணலாம், 4 3s are 12 செலக்ட் பண்ணலாமா. இப்போ 4ம் 3யும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 1 கிடைக்கும். சூப்பர். இப்போ 4 3s are 12 தான் கரெக்டு. மைனஸ் எதில் போடலாம், பெரிய நம்பரில் போடலாமா சின்ன நம்பரில் போடலாமா. உங்களுக்கு +1 தான் வேணும், அப்போ மைனஸ் சின்ன நம்பரில் போட்டுக்கலாம். பெரிய நம்பரில் போட்டிங்கன்னா ஆன்சரில் மைனஸ் வந்துடும். சரிங்களா, ஸோ 4 - 3 என்னது 1. மல்டிப்ளையும் போட்டு பார்க்கணும், செக் பண்ணணும். 4 மல்டிபிள் -3, 4 3s are 12, 3ல் மைனஸ் இருக்குது, ஸோ -12. ஸோ -12ம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, +1ம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போது +4 - 3 தான் ஃபேக்டர். ஸோ இதை எப்படி எழுதலாம், p + 4 எழுதணும் அண்ட் p - 3 எழுதணும். ஓகேவா, ஸோ ஏன் டேரெக்டாக அப்படியே எடுத்து எழுதிட்டோம், பிகாஸ் 1 தான் இருக்குது ஃப்ரண்ட்டில். அப்போ டேரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரியபிள் இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் 1 இருந்தால் மட்டும் தான் நம்ம டேரெக்டாக எடுத்து ஆன்சர் எழுதணும், இல்லைனா வேறு மெத்தட் ஃபாலோ பண்ணணும். எல்லாத்துக்குமே இதே மெத்தட் கிடையாது. சரிங்களா, ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கான ஆன்சர் என்ன கிடச்சிது, p ஸ்கொயர் -10p 21க்கு p - 3
p minus 7 கிடச்சிது இல்லையா. கீழே என்ன இருக்குது, டிவைடட் பை p minus 7. அப்புறம் என்ன இருக்குது, மல்டிப்ளை. ஓகே. சார் நெக்ஸ்ட்டுக்கு என்ன கிடச்சிது, இதுக்கான ஆன்சர் என்ன கிடச்சிது, p ஸ்கொயர் ப்ளஸ் p மைனஸ் 12க்கு என்ன கிடச்சிது, p ப்ளஸ் 4 p மைனஸ் 3 கிடச்சிது. சப்ஸ்டியூட் பண்ணலாமா, p ப்ளஸ் 4 p மைனஸ் 3 கிடச்சிது. ஸோ டிவைட் பை கீழே என்ன இருக்குது, p மைனஸ் 3 ஸ்கொயர்னு இருக்குது. ஸ்கொயர்னால் 2 தடவை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நான் 2 தடவை எழுதிடுவா, p மைனஸ் 3 p மைனஸ் 3 2 தடவை எழுதிடுறேன். ஸ்கொயர்னால் 2 தடவை. ஸோ கேன்சல் பண்ணிவிடுங்க டேர்ம்ஸ் எல்லாம். ஒரு p மைனஸ் 3 p மைனஸ் 3 கேன்சல், p மைனஸ் 7 p மைனஸ் 7 கேன்சல். அதேமாதிரி இங்கே ஒரு p மைனஸ் 3 இங்கே ஒரு p மைனஸ் 3, இது என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, p ப்ளஸ் 4. ஸோ p ப்ளஸ் 4 இஸ் த ஆன்சர். ஓகே. ஸோ இதுதான் ஆன்சர். கிளியர். நவ் பாருங்கள், செகண்ட் ரோமலில் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது, இது இப்போ எதுவும் பண்ண முடியாது. எக்ஸ் தான் ஒரே ஒன்று தான் இருக்குது பவரில். அதே மாதிரி இங்கே எக்ஸ் பவர் ஒன்று தான், ஒய் பவரும் ஒன்று தான். ஸோ இங்கே இந்த டேர்ம் எதுவுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இங்கே பண்ணலாம், ஸ்கொயர்லாம் வருது இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் டேர்ம் இருக்குது, 20 இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்துக்கிறேன் நான். 9x ஸ்கொயர் மைனஸ் 16y ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ 9 எப்படி எழுத போகிறேன், 9 வந்து 3 3s ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 3 3s 9 இல்லையா. ஸோ 3 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுத போகிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 இருக்குல்ல, 4 4s 16. ஸோ 4 மைனஸ் இருக்குது நடுவில், மைனஸ். ஸோ 4 ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். கிளியர். ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் இருக்குல்ல, 3க்கும் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ்க்கும் ஸ்கொயர் இருக்குது. நான் ஹோல் ஸ்கொயர் போட்டு போகிறேன். 3x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4க்கும் ஒய்க்கும் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நான் 4y ஹோல் ஸ்கொயர் போட்டுடுறேன். ஸோ இது எந்த ஃபார்முலா மெத்தடில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதோட ஃபார்முலா என்னது, ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. கிளியர். ஸோ ஏ ப்ளஸில் என்ன இருக்குது உங்களுக்கு, 3x இருக்குது. பியோட ப்ளேஸில் 4yன்னு இருக்குது. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3x ப்ளஸ் 4y, 3x மைனஸ் 4y. புரிஞ்சுதுங்களா. ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஏ ப்ளேஸில் 3x, நடுவில் ப்ளஸ் இருக்குது, பியோட வேல்யூ 4y. அகெயின் ஏ ப்ளஸில் என்ன இருக்குது, 3x மைனஸ் பியோட வேல்யூ என்னது 4y. ஓகே. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை சரி பண்ண போகிறோம். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 20. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபேக்டரிஸ் பிரிக்க போகிறோம். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, எக்ஸ் டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ இந்த சம்மில் பாருங்கள், முன்னாடி 1 கிடையாது, 2 இருக்குது. 1 இருந்தால் தான் டைரெக்டாக ஆன்சர் எழுதுவோம்னு சொன்னேன்னா. இப்போ 1 இல்லாமல் வேறு நம்பர் இருந்தால் இதுக்கு வேறு மெத்தட். ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர் 2, லாஸ்ட் நம்பர் என்னது, மைனஸ் 20 சிம்பிளோடு எடுக்கணும். மைனஸ் 20. அப்போ 2 2s 4. ஸோ 0 சேர்த்துக்கோங்க, 40. ஆன்சர் என்னது, மைனஸ் 40. மைனஸ் 40க்கு இப்போ நீங்கள் டேபிள்ஸ் பிரிக்கணும். 2 × 20 என்னது, 2 20s 40. மைனஸ் 20 இருக்கிறதுனால ஆன்சர்லேயும் மைனஸ் 40. சிம்பிளோடு எடுக்கணும். சிம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ராங் ஆகிடும். ஸோ 40க்கு நம்ம டேபிள்ஸ் பிரிக்கணும். நடுவில் என்ன இருக்குது நம்மளுக்கு, +3 வரணும். ஆமாம் இல்லையா. ஸோ நீங்கள் 2 20s பிரித்து பாருங்கள். 2 20s 40 இல்லையா. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 22 வரும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 18 வரும். ஆனால் உங்களுக்கு 3 வரணும். இது ராங். அப்போது 5 8s 40 யூஸ் பண்ணிக்கவா. அப்போ 5ம் 8ம் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும் இல்லையா. ஸோ 5 8s 40 யூஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் எதில் போடலாம், பெரிய நம்பரில் போட்டிங்கன்னா ஆன்சரில் மைனஸ் வரும். ஸோ சின்ன நம்பரில் போட்டுக்கிறேன் மைனஸ். ஸோ 8 மைனஸ் 5 என்ன வரும், 3 + 3 கரெக்டாக மல்டிப்புளும் பண்ணி பார்க்கணும். 8 மல்டிப்புள் மைனஸ் 5. 8 5s 40. 5ல் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 40. ஸோ மைனஸ் 40யும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, +3யும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ 8 மைனஸ் 5 தான் கரெக்டான ஆன்சர். -5ம் -8ம் என்னது கரெக்டான ஃபேக்டர். பட் இதில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். இந்த கிடைச்சதுங்களே ஆன்சர் -5 and 8. -5 கிடச்சிருக்கு, 8 கிடச்சிருக்கு இல்லையா. இதுதான் கரெக்டான ஃபேக்டர். ஸோ இந்த கிடைச்ச ஆன்சர் டைரெக்டாகவே நீங்கள் எழுதக்கூடாது. x - 5 x + 8ன்னு எழுதக்கூடாது. ஏன்னா முன்னாடி நம்மளுக்கு 1 வரல, நம்பர் வந்துருச்சு. முன்னாடி 1 வந்தால் தான் டைரெக்டாக எழுதணும். முன்னாடி 1 வராமல் நம்பர் வந்ததுன்னா அந்த நம்பரால் கிடைச்ச ஆன்சரை டிவைட் பண்ணணும். முன்னாடி 2 வந்து இல்லையா. ஸோ 2ஆல் அந்த 2 ஆன்சரை டிவைட் பண்ணணும். சரிங்களா. 2ஆல் அந்த 2 நம்பரை என்ன பண்ணணும், நம்ம
டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணலாமா? 2ம் 5ம் டிவைட் ஆகாது, பட் 2ம் 4ம் டிவைட் ஆகும் இல்லையா? 2 டேபிளில் 2 1 டைம்ஸ், 2 டேபிளில் 8 4 டைம்ஸ். ஒரே டேபிளில் தான் டிவைட் பண்ணணும் சரிங்களா? ஸோ இதை எப்படி எழுதுறோம்னா கீழே வந்து எக்ஸ் டேர்மாக எழுதுறோம், மேலே வந்து கான்ஸ்டன்ட் டேர்மாக யூஸ் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி கீழே எக்ஸ் டேர்மாக எழுதணும், மேலே கான்ஸ்டன்ட் டேர்மாக எழுதணும். எழுதலாமா? ஸோ கீழே இருக்க நம்பர் எக்ஸ் டேர்ம் இல்லையா? ஸோ 2x. மேலே இருக்க நம்பர் கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்ம்னா நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஸோ -5 2x - 5 ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது எக்ஸ் டேர்ம். ஸோ 1 கூட எக்ஸ் சேர்த்தா எக்ஸ் தான். 1xோ போடலாம், எக்ஸும் போட்டுக்கலாம். எக்ஸ் போட்டாலும் அங்கே 1 இருக்கிறதா தான் அர்த்தம். மேலே இருக்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். 4cன்னு எழுதக்கூடாது, 4 +4 இல்லையா? ஸோ +4 x + 4. ஸோ 2x - 5 x + 4 ஆன்சர். ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இந்த சைடு என்ன இருக்குது? x + 4 டிவைடட் பை 3x + 4y. இங்கே என்ன இருக்குது? மல்டிபிள். ஸோ மேலே என்ன ஸ்ப்ளிட் பண்ணோம்? 9x² 16y²க்கு என்ன ஆன்சர் கிடச்சிது? 3x + 4y. அப்புறம் 3x - 4y, 3x - 4y. ஓகே, டிவைடட் பை. இப்போ இந்த கீழே இருக்க டினாமினேட்டருக்கு என்ன ஆன்சர்? 2x² 3x - 20க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? -20க்கு 2x - 5 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு x + 4. ஸோ முன்னாடி 1 போடணும்னு அவசியம் இல்லை, x + 4 போட்டாலும் தப்பு இல்லை. x + 4. ஸோ இந்த டேர்ம் எந்த சேஞ்சஸும் பண்ணல, இது அப்படியே எழுதிட்டோம். ஸோ இந்த சைடு மட்டும்தான் என்ன பண்ணோம்? நியூமரேட்டருக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். டினாமினேட்டருக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ கேன்சல் பண்ண வேண்டிய வேல்யூஸை கேன்சல் பண்ணிக்கலாம். x + 4 x + 4 கேன்சல். 3x + 4y 3x + 4y கேன்சல். ஓகேவா? ரிமைனிங் என்ன கிடைக்குது? 3x - 4y divided by 2x - 5. 2x - 5. Okay, so this is the answer.